ride or die. I keep boys by my side. CJ Ack, now I gotta roll with ice. Cold, these brothers my guys. Know that they fly, know that they ride or die. I keep boys by my side. CJ Ack, now I gotta roll with ice. Ride or die, ride or die, ride or die. These brothers my guys. Know that they fly, know that they ride or die. I keep boys by my side. CJ Ack, now I gotta ride or die. Hi friends, நான் ராஜேஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. சன்ரைஸும் சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ மெரினா பீச் வந்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது. ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். சரி, வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக இது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பீச்சில் கரையில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் சன்ரைஸ் ஆகலை. காலைல 6:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், டைம் தெரியுதா, 6:30 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சன்ரைஸ் வந்து ஒருவேளை பனினால கொஞ்சம் லேட்டாக வரலாம். ஏன்னா பனிக்காலம்லாம் இப்போது, அதனால் கொஞ்சம் லேட்டாக கூட இருக்கலாம். சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறோம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து சன்ரைஸை பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சூரியன் உதிக்கிறது பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்க முடியாதுன்னு நினச்சோம், ஏன்னா ரொம்ப பனி பெஞ்சிட்டு இருந்தது, சன்ரைஸ் பார்க்க முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் கடைசியாக நல்லா சூப்பராகவே இருந்தது சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. இது மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு கிடைக்குமான்னு பார்க்கலான்னு போயிருக்கோம். ஏன்னா இங்கேருந்து பட்டினம் பக்கம் ரொம்ப பக்கம் தான், நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். அங்கேயும் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்ஷு கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோ போகிறோம், வாங்க போகலாம். அங்கே இன்னொரு போட் வந்துட்டு இருக்கு, அதில் ஃபிஷ்ஷு கிடைக்குதான்னு பார்க்கலாம். நல்ல மீன் இருந்துச்சுன்னா
வாங்கிடலாம். அதுலேயே மார்க்கெட் வரைக்கும் போக தேவையில்ல, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அப்படியே உயிரோடே இருக்கும் அதில் பிடிக்கும் போது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அந்த போட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கரைக்கிட்ட, வேகமாக போகலாம். அதுதான் நிறுத்திட்டாங்க, கிட்ட போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 2 போட்டில் பார்த்தோம், அதில் எதுவும் பெருசாக மீன் இல்லை. இந்த போட்லேயாவது மீன் இருக்கான்னு பார்த்துட்டு பார்ப்போம். இப்படி வந்து மெரினா பீச்சில் இப்படி கரை ஒதுங்குற போட்டில் இப்போ கொஞ்சம் மீன் பிடிச்சா கொஞ்சம் சீப்பாக கிடைக்குன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதுக்காக தான் வந்திருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லைன்னா இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டினப்பாக்கம் மார்க்கெட் இருக்குது. இதுலையாவது மீன் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு போட் வருது. இந்த போட்டில் கேட்டோம், இதில் ஃபுல்லாகவே நண்டு தான் இருக்குன்றாங்க. நண்டை வேணால் காமிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இன்னொரு போட்டும் வந்துட்டுருக்கு பக்கத்தில், அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு போட் வந்துட்டுருக்கு, அதுலேயே மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதில் வெறும் ஃபுல்லாக நண்டு தான் இருக்குன்றாங்க. சரி, நண்டு இப்போ வாங்குற ஐடியாவில் ஃபிஷ்ஷுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்க பார்ப்போம். அடுத்ததான் 4வது ஒரு போட் வந்திருக்கு. இந்த போட்லேயே மீன் இருக்கான்னு பார்ப்போம். 2 போட்டில் ஃபஸ்ட் 2 போட்டில் ரொம்ப மீன் கம்மியாக தான் இருந்தது. இன்னொரு போட்டில் பார்த்தா ஃபுல்லாக மீன் நண்டு தான் இருந்துச்சு. இதுலேயாவது மீன் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. மீடியம் இதான சைஸ் இருக்குண்ணா, இருக்கா? வலிடுங்க. இவங்க இப்படி தான் டிராக்டரில் கட்டி அந்த கரையில் நிற்கிற போட்டெல்லாம் வந்து கரைக்கு ஈஸியாக இழுத்துட்டு போயிடுறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ரோப் மூலம் இந்த போட்டையும் அந்த டிராக்டரையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் கரையில் தண்ணியிலேருந்து கரைக்கு ஈஸியாக இழுத்துருச்சு. இதுக்கப்புறம் கரைக்கு மேலே கொண்டு போய் அது விடணும். அயில ஒரே முள்ளு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, மீன் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலைல மெரினா பீச்சுக்கு வந்தோம், சன்ரைஸையும் பார்த்தோம். இப்போ கடைசியாக மீனும் வாங்கிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு ஐரன்றாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து காணாங்கத்தானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12-13 பீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அது வேலை அதிகமாக கம்மியாக இல்லை கரெக்டான ரேட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ மீன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து வறுக்க போகிறாங்க, மிச்சத்தை குழம்பு வைக்க போகிறாங்க. சரி, இதெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பார்த்தோம். சரி, இப்போ அந்த காணாங்கத்தை மீனை கழுவிட்டாங்க. அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். மசாலா அந்த மீனில் ஏறுற வரைக்கும். கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு அந்த மீனை வந்து இப்போ கடாயில் போட்டு வறுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது எங்கள் வாய்க்குள்ளே போயிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் மெரினா பீச்சுக்கு போனோம். சன்ரைஸையும் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த போட்டில் ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு. இப்போ அதை வந்து வறுத்து வச்சு இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது. அதனால வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் இது காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீனால அந்த ஐஸ் மீன் மாதிரி இல்லை, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு அந்த ரொம்ப அந்த ஜூசினஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது மீன். இன்னொரு மீன் சாப்பிடுங்க. இது மேலே நான் சாப்பிட்டு எடுத்துருக்கல. ஸோ அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ